ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஷேர் ரேகா ஜுன்ஜுன்வாலாவோட ஹோல்டிங் 40% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. இவங்க வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஆன்லைன் ப்ரோக்கிங், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், மார்ஜின் ஃபண்டிங் இதில் பிஸ்னஸில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 2000 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 84 ரூபா. 52 வீக் ஹை வந்து 159 ருபீஸ். ஸ்டாக்கோட பிஇ 14, புக் வேல்யூ 41 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டில் 1.79% தராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16.8 இருக்குது. இது வந்து ஒரு செப்டம்பர் 2024 நல்ல இறக்கத்தை சந்திச்சு மார்ச்சில் ஒரு 60 ருபீஸ் டச் ஆகிட்டு இப்போது 87 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா லாங் டேர்ம்க்கு ஏற்ற ஸ்டாக்கு. டெப்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே 28.9%. இதில் இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டின்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 இயர்ஸில் ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து ஒரு 5% குறைஞ்சிருக்கு. அது காரணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ப்ராஃபிட் குறையிறது தான். பட் வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸில் நெட் ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 30 crores பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. நடுவில்லாம் ஒரு 50 crores அது மாதிரி இருந்தது. செப்டம்பருக்கு அப்புறம் 30 crores ஆகிடுச்சு. அது ஒரு காரணமாக இருக்குது. பட் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் யோசித்து பார்க்கும்போது ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டிக்ளைன் ஆகி 20% மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் பே அவுட் 20% இருக்குது. நெட் ப்ராஃபிட் 172% இருக்குது. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரமோட்டர்ஸ் கிட்டக்க 50%, 55% ஆகிடுச்சு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2%, 3.42% ஆகிருக்கு. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 79,000 97,000 வரைக்கும் ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் எப்போல்லாம் வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வருதோ அப்போல்லாம் முடிஞ்ச குவான்டிட்டிஸ் வந்து அக்யூமுலேட் பண்ண முயற்சி பண்ணலாம். பட் எதுக்கும் வந்து நீங்கள் வந்து ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஷேரை கன்சிடர் பண்ணலாம். நான் கொடுத்தது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு எந்த ஷேரையும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.